ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் சத்தம் வர வரைக்கும் சொல்லிட்டே இருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெரி குட். நீதாம்மா நல்லா சத்தமா சொன்ன பாப்பா. அவ சொல்ற வரைக்கும் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். என்னன்னா நமக்கு எங்கது தூத்துக்குடியில இருந்து சத்தம் வந்துருச்சு ஊட்டிக்கு இல்லம்மா. சரி ரைட். அப்படியே ஒரு விஷயம் கூட எல்லா கண்களை மூடி ஏசப்பா இந்த வேலையில எங்களோடு பேசுங்கன்னு கேட்போம். ஏசப்பா மக்க ஸ்தோத்திரம், ஏசப்பா மக்க ஸ்தோத்திரம், ஏசு ராஜாவே மக்க ஸ்தோத்திரம், ஏசு தெய்வமே மக்க ஸ்தோத்திரம். ஐயா இந்த அருமையான வேலையில கூட கத்தாவே ஏசப்பா ஒரு விஷயம் கூட கத்தாவே நீங்க மனமிறங்குங்க ராஜா, நீங்க மனமிறங்குங்க ஏசப்பா, ஏசப்பா நீங்க மனமிறங்கி கத்தாவே ஏசப்பா என்னோடு நீங்க இடைப்படணும் ராஜா. ஏசப்பா என்னால ஒன்றும் இல்ல, நான் ஒன்றுக்கும் உதவாதவர் கத்தாவே. உங்க கரத்துல என்னை தாழ்த்தி வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க என்னை நடத்தணும் ராஜா. உங்க சித்தத்துக்கு என்ன அர்ப்பணிக்கிறேன், உங்க விருப்பத்துக்கு என்ன அர்ப்பணிக்கிறேன் ராஜா. அப்பா நான் சிறுகணும், நீங்க பெருகணும். உங்க கரம் கூட இருக்கட்டும். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிற எங்கள் ஜீவனுள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 20:4 வாசிப்போமா? என்ன கேட்டிருக்காரு? அவர் உமது மன விருப்பம். நம்ம மன விருப்பம் என்னம்மா? நம்மளுக்கு நிறைய மன விருப்பம் இருக்கு. ஆனா இப்பத்துக்கு மன விருப்பம் என்னன்னா, என்ன கேட்டா நான் சொல்வேன் ஆத்துமா தான் என் மன விருப்பம். எது? ஆத்துமாக்கள் சபைக்கு வர்றதுதான் என் மன விருப்பம். நான் மட்டும் ரட்சிக்கப்பட்டா பத்தாது, நிறைய ஜனம் ரட்சிக்கப்படணும். ஏன்னு கேட்டா அவங்கெல்லாம் அழிஞ்சு போயிட்டு இருக்காங்க. நிறைய பேர் பிரச்சனை மத்தியில இருக்காங்க, வேதனை மத்தியில இருக்காங்க, கண்ணீர் மத்தியில இருக்காங்க, வியாதி மத்தியில இருக்காங்க. அவங்களெல்லாம் மீட்டெடுக்க உங்களுக்கும் எனக்கும் என் மேலயும் என்ன இருக்கு? பொறுப்பு இருக்குது. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நீங்க உலகத்துல போய் என்ன செய்யுங்க, சகலத்தையும் என்ன கொண்டு வாங்க, ஆத்துமாக்களை அறுவடை செய்து கொண்டு வாங்க. நீங்க மீன்களை பிடிக்கிறவர்களா இல்ல மனுஷர்களை பிடிக்கிறவர்களா மாறணும்னு சொல்லியிருக்காரு. நம்ம யார பிடிக்கணும்? மனுஷர்களை. மனுஷரை பிடிக்கணும்னா என்ன செய்யணும்? நம்ம மே 1ஆம் தேதிக்கு இன்னைத்துல இருந்து பிரயாசப்பட்டு யார் பேர் நம்மளுக்கு மனசுல ஆண்டவர் சொல்றாரோ அவங்க பேரை எழுதி வச்சு ஜெபிச்சு 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 என்ன செய்யணும்? ஒரு 2 நாள் இருக்கும்போது போய் நோட்டீஸை கையில கொடுக்கணும். சிஸ்டர் எங்க வீட்டுல எங்க சர்ச்சில் ஒரு மீட்டிங் நடக்குது, கண்டிப்பா வாங்க. எங்க ஒரு செய்தியாளர் வராரு, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் என்ன செய்வாரு? ஜெபம் பண்ணா முடிஞ்சிரும், ஆசீர்வாதத்தை தருவாருன்னு. இன்னைக்கு நம்ம நிறைய நேரங்கள்ல ஏன் சோர்ந்து போறோம், ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம். நம்ம மன விருப்பம் என்னத்த இருக்குன்னா, கடன் என்னும் நுகங்களால நம்ம உடைக்கப்பட்டு கிடக்கிறோம். என்னத்தால? கடன் என்னன்னு. ஆனா ஆண்டவர் உங்ககிட்ட ஒவ்வொருத்தர்கிட்டயும் லட்சத்துக்கு மேல கொடுத்திருக்காரு. யார்கிட்டயாவது லட்சம் இல்லையா? யார்கிட்டயுமே இல்லையா? எல்லார்கிட்டயும் இருக்கு லட்சம். எங்க இருக்கு சொல்லிட்டா? உங்ககிட்டயே தாம்மா இருக்கு லட்சம். உங்க தலைக்கு மேல இருக்குது. அது பேர் அதுல எத்தனை இருக்கு? யாராவது எண்ண முடியுமா? லட்சத்துக்கு மேல உங்க மண்டையிலேயே இருக்குது. அப்ப ஆண்டவர் நம்மளுக்கு என்னத்தை கொடுத்திருக்கிறாரு? உளுந்தாலும் அதை எண்ணினாலும் லட்சம் இருக்குங்கய்யா. லட்சத்துக்கு மேல இருக்குது. அப்ப நமக்கு என்ன இருக்கு? நம்ம கிட்ட லட்சம் இருக்கு. உல என்ன செய்யுது? கொட்ட கொட்ட உயர்வா, வெட்ட வெட்ட வளருவாருன்னு நம்ம மோசஸ் ராஜசேகர் ஐயா பாடினாரு. அது போல என்ன இருக்கு? ஒரு முடி கொட்டினா 4 முடி வளருது. ஒரு முடி கொட்டினா 4 முடி வளருது. அப்போ என்ன வரும்? மேல 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 வந்துட்டே இருக்கும். நான் வாரம் ஒருத்தர் பார்த்து சொல்வேன், தம்பி உன் முடி இன்னும் கொஞ்சம் வளர்ந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் வளர்ந்துருச்சு, நிறைய வந்துருச்சு, இன்னைக்கு மாற்றமா இருக்குப்பா, இன்னைக்கு மாற்றமா இருக்குப்பான்னு நான் சொல்லுவேன். நான் சொல்லி ஆனா நிஜமா நான் வளர்ந்ததை தான் சொன்னேன். அது போல அவருக்கு நல்லாவும் வளர்ந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் வளர்ந்து நல்லாவும் இருக்கும். ஆண்டவர் கிரியை செய்வாராக. இப்ப நம்ம மன விருப்பம் என்னன்னா, நம்மளுக்கு ஆத்துமாக்களை குறிச்சு தான் நம்மளுக்கு மன விருப்பம். அப்ப அந்த ஆத்துமாக்களை குறிச்சு வாரம் வேணும்னா நமக்குள்ள போன வாரம் வந்த செய்தியாளர் ஒரு காரியம் சொன்னாரு. என்ன சொன்னாரு? எங்களுக்கு எங்க சொன்னாரு, நாங்களே மறந்துட்டோம் அப்படின்றீங்களா? விசுவாசத்துல இருக்கணும்னாரு. விசுவாசத்துல யார் இருக்கணும்? நம்ம யாரா இருக்கணும்? நகோமியா, ரூத்தா? எப்படி கேட்டாரு? நம்ம நகோமியா இருக்கணுமா, ரூத்தா இருக்கணுமா? நகோமி சபைன்னா நம்ம யாரா இருக்கணும்? ரூத்தா இருக்கணும். அப்ப நகோமிய உறுதியா என்ன செஞ்சுட்டு வரணும்? பிடிச்சிட்டே போகணும். அப்ப பிடிச்சிட்டு போனோம்னா சபையை நம்ம என்ன செஞ்சுக்கணும்? பற்றி பிடிக்கணும்னு சொன்னாரு. நம்மளுக்குள்ள என்ன வரலன்னா இன்னும் அந்த சபையை பற்றி பிடிச்சுக்கணும். ஆராதனை ஜெபம் 1ஆம் தேதி ஜெபம்னா நான் தான் ஃபர்ஸ்டா இருக்கணும். யாருக்கு?
எல்லாருக்கும் என்ன சொல்ல உங்களை சொல்றேன். எல்லாருக்கும் எப்படி எண்ணம் வரணும்? 1ஆம் தேதி அதிகாலை ஜெபம் 4 மணிக்கு அப்படின்னா என்ன செய்யணும்? 3:55க்கே நம்ம வந்து நிக்கணும். எங்களுக்கு சிறுத்தை வருது பாஸ்டம்மா, நாங்க வர முடியாதுன்னு. நானே 4 மணிக்கு வரமாட்டேன், கவலைப்படாதீங்க. 6 மணிக்குனாலும் நம்ம என்ன செய்யணும்? ஓடி வந்துடணும். முதல் ஆளா இருக்கணும். 1 மாசம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. முதல் ஜெபம் எனக்கு, அதிகாலையில ஜெபம் எனக்கு. எத்தனை பேர் நம்ம இன்னும் என்ன செய்யல? அதிகாலையில் ஜெபிக்கல. இந்த வாரத்துல இருந்தே மாதேவன் ஃபேமிலியும் சீதா ஃபேமிலியும் நம்மளுக்கு என்ன வந்துருவாங்க? அதிகாலையில ஜெபிக்க வந்துருவாங்க. ஏன் சொல்றேன்? நம்ம சபையில அதிகாலை ஜெபத்தை காட்டிலும் நிறைய பேர் சபைக்கு அதிகாலை ஜெபம் போகுது. நம்ம என்ன செய்யறதில்ல, அதை யூஸ் பண்றது இல்ல. நான் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு போன் அடிக்கிறேன், தட்டி தட்டி எழுப்புறேன். ஆனா நம்ம என்ன செய்யறது இல்ல, எழும்பவே மாட்டேன்றோம். இன்னைக்காவது கொஞ்சம் தயவு செய்து எழும்பணும். ஏன்னு கேட்டா நமக்குள்ள என்ன வேணும்? ஆத்தும பாரம் வேணும். அந்த ஆத்தும பாரம் வேணும்னா நம்ம என்ன செய்யணும்? அதிகாலையில எழும்பி ஜெபிக்கிறவர்களா காணப்படணும். நீங்களும் நானும். இப்ப பார்த்தா நம்ம ஏன் ஜெபிக்கணும்னா, நம்ம காக்கா குருவி பார்த்திருக்கீங்களா? பார்க்கவே இல்லையா யாருமே? பார்த்திருக்கோம். அப்ப என்ன செய்யணும்? ஆன்சர் பண்ணணும். எனக்கு பார்த்திருக்கோம் அப்படின்னு சொல்லணும். நீங்க கொஞ்சம் ஆன்சர் பண்ணாதான் நான் கொஞ்சம் பேசுறதுக்கு எதுவா இருக்கும். எல்லாம் காக்கா குருவி பார்த்துருக்கேன்னு இப்படியே பார்த்தா ஐயோ தெரியாதது எதுவும் சொல்லணும்னு எனக்கு ஒரு பயம் வருது. அதனால என்ன செய்யணும்? நீங்க காக்கா குருவியே பார்த்திருக்கோம். யாராவது காக்காவை எழுப்பி விட்டுருக்கா? எங்க வீட்டுக்கிட்ட இவ்வளவு பெரிய ஒரு கருப்பு குருவி இருக்குது. அது 3:45 மணிக்கு என்ன செய்யுது? கத்துது. வெரி குட். பத்தியா ஐயா சொல்லிட்டாரு. அந்நிய பாஷை ஆண்டவரோடு தான் அது உறவாடுது. நம்ம நினைச்சிட்டோம் அவங்கள எழுப்பி விடுது, இவங்கள எழுப்பி விடுதுன்னு. கோழி பார்த்திருக்கீங்களா? கோழி என்ன செய்யுது? எத்தனை மணிக்கு? யாராவது போய் கோழி எழுப்புறாங்களா? கோழிக்கு அலாரம் வச்சிருக்காங்களா? கிடையாது. காக்காவுக்கும் அலாரம் கிடையாது. அந்த சின்ன குருவிக்கும் அலாரம் கிடையாது. கோழிக்கும் அலாரம் கிடையாது. ஒரு நாள் கூட அது என்னையா தாமதிச்சிருக்குதா? கிடையாது. அப்ப நம்ம ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். நமக்கு அலாரம் வைக்கணும், போன் பண்ணணும். அப்ப கூட போனை என்ன செஞ்சிருவோம்? நம்ம சைலண்ட்ல போட்டுருவோம், பிஸி மோட்ல போட்டு நல்லா கும்பகாரண தூங்குவோம். நம்ம இன்னைத்துல இருந்து என்ன செய்யக்கூடாது? அதை மட்டும் செய்யவே கூடாது. சரியா? ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்யணும்? காலையில எழும்பணும் இருட்டோட. நீங்க எல்லாம் மரியாளா இருந்தா என்ன செய்வீங்க? 4:55க்கு எழும்பிடுவீங்க. மார்த்தாளா இருந்தா 7 மணிக்கு எந்திருப்பீங்க, 6:30க்கு எந்திருப்பீங்க, 8 மணிக்கும் எந்திருப்பீங்க. மார்த்தாள் பல பல வேலைகளை குறிச்சு, சமையலை குறிச்சு யோசிச்சுட்டு இருக்கவங்க எல்லாம் யாரு? மார்த்தாள். 7 மணி, 7:30 மணி, 8 மணிக்கு எந்திரிக்கிறவங்க எல்லாம் மார்த்தாள். நான் அடுத்த வாரத்துல இருந்து என்ன செய்வேன்? கூப்பிடுவேன் 5 மணிக்கு, திங்கட்கிழமை நாளையில இருந்து. அப்போ யாரெல்லாம் எந்திரிச்சிட்டியா அவங்க எல்லாம் என்னது? மரியாள். அவங்க எல்லாம் யார பிடிச்சிருக்கீங்க? நெகோமிய பிடிச்ச ரூத்தா இருப்பீங்க. ஆண்டவருக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருப்பீங்க. இல்ல நான் மார்த்தாளா இருக்குவேன்னா, காலமெல்லாம் அந்த சட்டியை விளக்கி, காலமெல்லாம் சோறாக்கி, காலமெல்லாம் குழம்பு வச்சு, நீங்க துவைச்ச துணியை துவைச்சு ஆட்டின மாவை ஆட்டித்தான் வீட்டுல இருக்க முடியும். பரலோகத்துக்கு போகும்போதும் ஐயா ஒரு நிமிஷம் நில்லுங்க, மாவாட்டிட்டு வந்துட்டேன், மிஷின்ல துணி போட்டு வந்துட்டேன், துணி காய போட்டு வந்துட்டேன்னு தான் நம்மளால என்ன செய்ய முடியும்? சொல்ல முடியும். ஆண்டவர் சொல்றாரு, தெபராலே விழி விழின்றாரு. அப்போ நம்ம என்ன செய்யணும்? விழிச்சிருக்கிறவர்களா என்ன செய்யணும்? காணப்படணும். இப்ப பார்த்தா எஸ்தர் என்ன செஞ்சாங்க? தன்னுடைய இனத்தாரெல்லாம் அழிஞ்சு போறாங்கன்னு சொல்லி எஸ்தரோட மன விருப்பம் எப்படி இருந்துச்சுன்னு வாசிப்போமா? எஸ்தர் 4:2 எடுத்து வாசிப்போமா? யாராவது ஒருவர்? போதும்பா. இங்க பார்த்தா ராஜாவோட அரண்மனை வாசல் வரைக்கும் வந்தாச்சு. ராஜா அரண்மனை முற்றத்துல போறதுக்கு யாருக்குமே அதிகாரம் இல்லை. ஆனா எஸ்தர் வந்து யூத குலத்து பெண்ணு. யாரு? யூத குலத்து பொண்ணு. அப்ப அந்த எஸ்தர் என்ன செய்யறாங்கன்னா, எஸ்தருடைய யூத குலம் எல்லாம் அழியணும்னு சொல்லி யார் திட்டம் போட்டா? ஆமான் என்ற ஒரு மனுஷன் ராஜா கிட்ட சொல்லி என்ன செஞ்சுட்டாங்க? இதெல்லாம் அழிஞ்சு போகணும், யூத குலம் எல்லாம் அழிஞ்சு போகணும், யூத குலம் நமக்கு வேண்டாம், யூத குலத்துக்கு நம்ம கெட்டது செய்வோம் அப்படின்னு. இப்ப இந்த காரியங்கள்ல நிறைய பேர் என்ன சொல்றாங்க? கிறிஸ்தவர்களை பார்த்தா பயந்து ஓடுறாங்க. நம்ம என்னமோ கொலை செஞ்சவங்க, கொள்ளை அடிச்சவங்க மாதிரி நம்மளை பார்த்தா என்ன செய்யறாங்க? பயந்து ஓடுறாங்க. ஆனா நம்ம என்ன, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நம்ம யூத குலத்துல இருந்து வெளியே வந்தோன்றத அவங்க என்ன செய்யணும்? தெரிஞ்சுக்கணும். அப்ப அந்த நம்ம என்ன செய்யறா? எஸ்தர் தன்னுடைய இனத்தாரெல்லாம் அழிய சொல்றாங்களேன்னு ராஜாத்தி, அவங்க வந்து எஸ்தர்ன்றது ஒரு ராஜாத்தி, அகஸ்வேர் ராஜாவுடைய மனைவி. அவங்க என்ன செஞ்சாங்க? நிறைய நாட்களா முதல் ஒரு மனைவி இருந்தார் அகஸ்வேர் ராஜாவுக்கு. அவங்க பேர் வஸ்தி.
அந்த வஸ்தி என்ன செய்றாங்கன்னா, அவங்கள விட்டுட்டு அவங்களுக்கு இப்போ ராஜா 2வது திருமணம் செய்துட்டார். யார? எஸ்தர. எஸ்தர திருமணம் செய்து, அது பொறுக்காத ஆமான் என்ன செய்றான்னா, நெறைய பேர என்ன செய்யணும்? அழிச்சிடணும். இந்த ராஜாத்தியுடைய வம்சங்களே இருக்கக்கூடாது. அவங்கலாம் அழிஞ்சு போயிரணும்னு சொல்லி என்ன செய்றான்? கங்கணம் கட்டி நிக்கிறான். அப்ப என்ன செய்றான்? இந்த கூட்டமே நமக்கு வரக்கூடாது அப்படின்ற மாரி. அப்ப எல்லாம் சொல்லும் பொழுது அங்க இருக்கிறாரு. ஆமான் என்ன செய்றாரு? அந்த இடத்துல வந்து அவரு என்ன செய்றாரு? தேவ சமூகத்துல காத்திருக்கிறாரு. காத்திருக்கும்போது என்ன செய்றாரு? ஜெபம் பண்றாரு. எஸ்தர் இது காதுக்கு வந்தவுடனே எஸ்தர் என்ன செய்றாங்க? தன்னுடைய தாதிமாரெல்லாம் கூப்பிடுறாங்க. முதல் ரொம்பவும் என்ன செய்றா? துக்கப்படுறா. இப்ப நம்ம கோத்திரம் அழியணும்னா என்ன செய்வோம்? சந்தோஷமா சிரிச்சு அழிஞ்சிட்டு போட்டும் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோமா? கிடையாது. நம்ம கோத்திரம் என்ன செய்யணும்? இருக்கணும். நம்ம கிறிஸ்தவங்கன்னா நம்ம யாருக்கு கை குடுக்கணும்? அவங்களுக்கு தான் முதல் கை குடுக்கணும். மற்றவங்கலாம் நெக்ஸ்ட் தான் நம்மளுக்கு. முதல்ல அவங்களுக்கு தான் முக்கியத்துவம் குடுக்கிறவர்களா நீங்களும் நானும் காணப்படணும். அது எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி. எங்கேயாவது ஒரு கிறிஸ்தவங்க அப்படின்னும்போது, நமக்கு தான் என்ன செய்யணும்? நம்ம உள்ளம் என்ன செய்யணும்? துடிக்கப்படணும். நம்ம ரத்தம் கொதிக்கணும். ஏன்னு கேட்டாக்கா, நம்பளும் அவங்களும் ஒரே ரத்தமா இருக்கும். ஒரே சரீரமா இருக்கும். ஒரே தேவனை பின்பற்றுறவர்களா இருக்கும். இயேசு சாமி ரத்தத்தால கழுவப்பட்டவங்களா இருக்கும். அப்ப நமக்கு நம்மளுடைய இனத்தார் அழியறது நம்மளால தாங்கிக் கொள்ள முடியாது. நேற்றைய தினத்துல எத்தனை பேரு நியூஸோ Facebookல பார்த்தீங்களா தெரியல. உபதல பகுதியில ஒரு தம்பி கிறிஸ்டின் தம்பிய 2 பேரால கத்தியினால குத்தப்பட்டு இறந்து போயிட்டான். அந்த பையனுக்கு அப்பாவும் இல்ல, அம்மாவும் இல்லையாம். அப்ப அந்த பையன் செத்துட்டோன அந்த பையனோட பேர் என்ன? ஜோசோ என்னவோ. ஆன் அ ஆண்ட்ரோ ஆன்டோ. அப்போ நான் பார்த்த உடனே எங்களுக்குள்ள என்ன வந்துருச்சு? ஐயோ! பேர் பாரு கிறிஸ்தவங்க. நான் டிவில யாராவது அந்த கிறிஸ்டின் பேரு கொலை அடிச்சுட்டாங்க, கொலை செஞ்சுட்டாங்கன்னோனே நான் யோசிக்குவேன். பேர பார்ப்பேன் ஃபர்ஸ்ட்டு. பேர பார்த்த உடனே என்ன சொல்வேன்? ஐயோ! கிறிஸ்தவ பேரு என்ன இந்த பையனுக்கு இப்படி செஞ்சுட்டானுங்க அப்படின்னு யோசிக்குவோம். நேத்து அந்த பையன் செத்துட்டான்னு சொன்ன உடனே எங்களுக்குள்ளேயே நாங்க வீட்டுக்குள்ளேயே பேசிட்டோம். ஐயோ! கிறிஸ்டின் பையனாச்சே எங்கேயாவது சர்ச்சுக்கு போனானோ என்னமோ சர்ச்சுக்கு போய் தான் ஆண்டவர் எப்படியாவது காப்பாத்திருப்பாரு அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம். அப்ப சின்ன காரியத்துக்கே நம்ம அப்படி யோசிக்கும்போது நமக்குள்ள நம்ம இனத்தார் அழியணும்னு காரியமே இல்ல. இனத்தார்னா என் பிள்ளைங்க என்னுடைய சொந்தம்லாம் ஆத்தூர்ல தான் இருக்காங்க. அங்க இருக்கிறவங்களுக்கு நான் இங்க இருந்து ஜெபம் பண்ண முடியுமான்னு சொல்லக்கூடாது. ஆத்தூர்க்காரு என்ன செய்யக்கூடாது? ஆத்தூர்க்காரு அப்படின்னு நினைக்க கூடாது. இனத்தார்னா கண்ணேறுமுக்குல இருக்கவங்க தான் இனம். எந்த இடத்துல இருக்கோமோ அவங்க தான் நம்ம இனம். அவங்கள நம்ம பக்கம் என்ன செய்யணும்? இழுக்கணும். அவங்க இழுப்புக்கு நம்ம போகக்கூடாது. அதுக்கு கீழ வாசிங்க. ஆத்தூர்க்காரன்னு செல்லமா முழிக்கிறாங்க. அடுத்தது கீழ வாசிப்பா 4:3. எஸ்தர் 4:3. ம். என்ன இருந்தாங்க? மகா துக்கமும், உபவாசமும், அழுகையும், புலம்பலும் உண்டாக அங்க என்ன செஞ்சாங்க? ரட்டு உடுத்திட்டாங்க. என்ன செஞ்சுட்டாங்க? எல்லாம் சாக்க போத்திட்டு சாம்பல்ல போய் உட்கார்ந்துட்டாங்க. சாம்பல்ல உட்கார்ந்து என்ன செய்றாங்க? ஜெபிக்கிறாங்க. நம்ம சபையில இன்னைத்தோட எத்தன நாள் ஆச்சு உபவாச ஜெபம் நடந்து? எத்தன பேர் வந்தோம்? ஒருத்தரும் வரல. இது யாருக்காக ஜெபம்? பாஸ்ட் குடும்பம் பரிசுத்தம் இல்லன்னு சொல்லி ஜெபம் போல இருக்கு. அஸ்வின் ஒருத்தன் வந்தானாமா. அதுவும் எங்க கூட வரல. அஸ்வின் தனியா வந்து ஜெபம் பண்றான். அது அவன் ரெகுலர். அவன் இது இல்ல. அவன் எக்ஸ்ட்ரா டைம் வரணும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? இந்த ஜனங்கள் அழிஞ்சு போறாங்க. இப்ப பார்த்தா ஒரு இடம் இல்ல. செலக்கல்ல அலங்கோலம், தூபகண்டியில அலங்கோலம், முட்லைன்ல அலங்கோலம், கண்ணேரிமுக்குல அலங்கோலம், கோக்கால்ல அலங்கோலம், கல்லூண்டி கக்கஞ்சி நகர்ல அலங்கோலம். நம்ம சபையை சுத்தி ஒரு குட்டி கிராமத்தை சுத்தி. அப்ப இவங்களுக்காக அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் ஜெபிக்கிறவங்க யாரு? பாஸ்டமாவும் மட்டுமா? எங்க ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறீர்களோ அங்க நான் வாசம் செய்யறேன்னு சொல்றாரு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஒருவராவது வந்து என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். முடியுமா? முடியாதா? முடியும். அப்ப என்ன செய்யணும்? நம்ம முழங்கால முடக்கணும். முழங்கால முடக்கி யார்கிட்ட கேட்கணும்? அப்பாட்ட அழுது கேட்கணும். கேட்டா தான் நமக்கு ஆசீர்வாதம். யாருக்கோ வந்தது எனக்கு என்னன்னு சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது? இருக்கவே கூடாது. நம்ம கண்ணு முன்னாடி நம்மள என்னைக்காவது யாராவது ஒருத்தர் கூப்பிட்டு நியாயம் தீர்க்க கூப்பிடுறாங்கன்னா, நம்ம கரெக்ட்டா இருந்து நம்மளும் அதுக்கு காரியங்கள ஜெபத்தோட போய் சொன்னோம்னா, அந்த இடம் கிரியை நடக்கும்.
அப்ப நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. இந்த அலங்கோலம் எல்லாம் மாறணும்னா, இருக்கிற இந்த கொஞ்ச நாளாவது, இந்த ஒரு வாரமாவது என்ன செய்யணுங்க? காலையில நாங்க இங்க 6:30, 7:30 மணிக்கு வந்துர்றோம். 7 மணி 7:30க்கு வந்துர்றேன். நான் இங்க இருக்கிறது எத்தன மணி வரைக்கும்? 1 மணி வரைக்கும் நாங்க இருக்கோம். அப்ப 1 ஹவர் யாருக்காவது ஜெபம் பண்ண முடியுமா? முடியாதா? நம்ம இன்னும் அவ்ளோ பலவீனமா நம்மள தேவன் என்ன செய்யல? வைக்கல. எஸ்தர் ராஜாத்திக்கு இனத்தார்லாம் என்ன செஞ்சாங்களாமா? மகா துக்கமா, உபவாசமும், அழுகையும், புலம்பலும் உண்டாயி. இப்படி இருந்தாங்களாம். உபவாசத்துல என்ன செஞ்சாங்க? அழுகையும், புலம்பலும். அது மாத்திரம் இல்ல, எல்லாரும் என்ன செஞ்சுட்டாங்க? ரட்டு உடுத்தி சாம்பல்ல உட்காந்துட்டாங்க. சாம்பல்ல உட்கார்ந்து என்ன செய்றாங்க? துக்கத்தோடு ஜெபம் பண்றாங்க. யார் ரட்டு உடுத்துனா இதுக்கு முன்னாடி? யார் ரட்டு உடுத்துனா? யோபு. யோபு என்ன செஞ்சான்? ரட்டு உடுத்தி சாம்பல்ல அமர்ந்திருந்தாரு. அதுபோல இவங்களும் என்ன செஞ்சுட்டாங்க? ரட்டு உடுத்தி சாம்பல்ல அமர்ந்து என்ன செய்றாங்க? ஜெபிக்கிறாங்க. எல்லாரும் ஜெபிக்க ஜெபிக்க என்னன்னு அந்த இடத்துல 4:14 வாசிங்கப்பா. ம், 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 நமக்கு ராஜ மேன்மை வேணும்னா என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். நீங்க மௌனமா இருந்தா இன்னொருத்தர் என்ன செய்வாங்க? எழும்புவாங்க. உங்க இடத்துல உங்க பிள்ளைங்கள இன்னொருத்தர் அம்மான்னு கூப்பிட்டா எப்படின்னா செய்வீங்க? நல்லா இருக்கா தானே? நம்மளுக்கு அப்ப அது எப்படி இருக்கும்? கஷ்டமா இருக்கும். சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்லிட்டாலே, வாம்மா தங்கம்ன்னு கிருபாவ நான் கொஞ்சிட்டேனாலே என்ன செய்வா? காவியாவ நான் கொஞ்சிட்டேன்னா கிருபா என்ன செஞ்சுக்கிறா? கோவிச்சுக்கிறா. அப்ப நம்ம என்ன செய்யணும்? இந்த எண்ணத்துக்கு நம்ம சபை தான். நம்ம சபை தான் நிரந்தரமான சபை. நம்ம சபை தான் கட்டப்பட்ட சபை. எத்தனையோ பேர் வாடகை இல்லத்திலயும், ஒண்ணும் இல்லாத இடங்கள்லயும் நடத்துறாங்க. ஆனா நமக்கு என்ன இருக்கு? சொந்தமான சபை ஆண்டவர் குடுத்திருக்கிறாரு. தேவனுடைய சரிகிறம், தேவனுடைய ஆலயம் இந்த பகுதியில இருக்குது. தேவனுடைய எல்லாருக்கும் நம்ம என்ன செய்யணும்? இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். ஏதேதோ சொல்றோம். ஏதேதோ காரியத்தை இது நடக்குது, அது நடக்குதுன்னு சொல்றோம். ஆனா என் சபைக்கு நீ ஒரு நாள் வந்து பாரு. உன் வேதனை மாறும், உன் கண்ணீர் மாறும். நம்மளால என்ன செய்ய முடியல? சொல்ல முடியல. நம்ம என்ன செய்யணும்? சொல்றவங்களா காணப்படணும். அடுத்தது கீழ வாசிங்க. அதுலயே பாரு. ராஜ மேன்மை. நமக்கு என்ன வேணும்? ராஜ மேன்மை. நம்ம அப்படி ஆண்டவருடைய நாமத்தை நிறைய பேருக்கு அறிவிச்சோம்னா என்ன கிடைக்குதாம் நம்மளுக்கு? ராஜ மேன்மை. நம்ம மௌனமா ஒரு நாளும் இருக்கக்கூடாது. அப்ப என்ன சொல்றாரு ஆண்டவர் வந்து, ராஜ மேன்மை கிடைச்சா என்ன வரும்? ரட்சிப்பு வரும். ரட்சிப்பு வந்தா அநேகர் ரட்சிக்கப்பட்டு நம்ம சபைக்குள்ள என்ன செஞ்சிருவாங்க? வந்துருவாங்க. அத நம்ம என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். எப்ப பாரு எல்லாரும் சொல்ற வார்த்தை என்ன? நாங்க கொஞ்சம் பேர் தான். கொஞ்சம் பேர் தான். நம்ம ஏன் கொஞ்சம் பேருன்னு சொல்லணும்? ஆண்டவருடைய தேவ தூதர்கள் நம்மளோட கூட இருக்காங்க. நீங்களும் நானும் பாடுபட்டா இன்னும் அநேகரை என்ன செஞ்சிட முடியும்? கொண்டு வர முடியும். நம்ம வாயில இன்னும் ஒரு நாள் கூட யாருக்கிட்டயும் கொஞ்சம் பேரு நாங்கன்னு சொல்லக்கூடாது. எங்களால என்ன செய்யும்? முடியும். எங்களுக்கு எத்தனை பேர் டீம்னாலும் நம்ம நெறைய பேர் இருக்கோம். எங்க ஜெப டீம் பார் எத்தனை பேர் இருக்கோம். என்ன உனக்கு பிரச்சனை? எத்தனை பேர் உனக்காக ஜெபம் பண்ண வருவாங்கன்னு சொல்லு. நாங்களே எங்க சபையில கொஞ்சம் பேர் தான் இருக்கோம். அப்ப அவங்க எங்க வருவாங்க? அப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்மளுடைய வாயின் வார்த்தைய ஆண்டவர் என்ன செய்றாரு? பார்க்கிறாரு. அதுக்கு கீழ பாருப்பா 4:16 வாசிங்க. ம், 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 ம். இங்க பார்த்தா என்ன வருது? யார் சொன்னா இது? எஸ்தர் ராஜாத்தி சொல்றா. நீ போயி 3 நாளு என்ன செய்றா? அல்லும் பகலும் சியாமலும் சியாமலும் எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமார்களும் உபவாசம் பண்ணுவோம். சட்டத்தை மீறி ராஜாவின் இடத்தில் பிரவேசிப்பேன். ராஜாவின் இடத்துல இப்பல்லாம் என்ன செய்யலாம்? நம்ம ஸ்ட்ரைட்டா போயிரலாம். அன்னைக்கெல்லாம் என்ன செய்யணும்னா, ராஜாத்தி ஒரு இடத்துல ஆயத்தப்பட்டு கொண்டே இருக்கணும். ராஜாவ பார்க்கணும்னா, ராஜாத்தி என்ன செய்யணும்? ஆயத்தமாயிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அந்த ராஜாவ பார்க்க முடியும். என்னைக்காவது ஒரு நாள் ராஜா என்ன செய்வார்னா, ஒரு செங்கோல் வச்சிருப்பாரு. அந்த செங்கோல் அவர் நீட்னோனே, ராஜாத்தி ஆயத்தமா என்ன செய்யணும்? போய் அந்த செங்கோல தொட்டா தான் ராஜா கூட போயி, ராஜாவோடு பிரவேசிக்க, ராஜா கிட்ட காரியம் டிஸ்கஸ் பண்ண, ராஜாவோடு பேச முடியும். நம்ம இன்னைக்கு வீட்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்க மாரி, தினம் தினம் பார்த்துட்டு, தினம் தினம் பேசிட்டு செய்ற காரியங்கள் அன்னைக்கே
கிடையாது. ராஜாத்திக்கு எப்படியாப்பட்ட ஒரு காரியம் இருந்துச்சு? ராஜாவ பார்க்கணும்னா, அவ ஆயத்தப்பட்டு கொண்டே இருக்கணும். ராஜாவுக்கு மனம் உகந்து, ராஜாவின் இடத்துல இயேசு சாமி பேசி, ராஜா செங்கோல நீட்டுனா தான், ராஜாத்தி வந்து அந்த செங்கோல தொடணும். செங்கோல தொட்டா தான் ராஜாத்தி என்ன செய்யணும்? ராஜாவ பார்க்க போகணும். அப்ப அவ சொல்றா, "நான் ராஜா கிட்ட அந்த அனுமதி வாங்காதயே இன்னைக்கு ராஜாவுடைய அறைக்கு வெளியில நான் போய் நிற்பேன். நான் செத்தாலும் சாகுறேன்றா." கீழ வாசிப்பா அந்த மீறி. ராஜாவின் இடத்தில் பிரவேசிப்பேன். அது கீழ வாசிங்க. பாத்தியா? நான் செத்தாலும் சாகுறேன். நம்மளால சொல்ல முடியுமா? தேவையில்லாத ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு பிரச்சனை வந்தா என்ன சொல்வான்? நான் செத்து தொலைறேன். எப்படி சொல்லுவான்? செத்து தொலைறேன்னு சொல்லுவான். ஆனா, நம்ம ஆத்துமாக்களுக்காக நான் சாகுறேன்னு நம்ம வாயில வார்த்தையே என்ன செய்யல? வரவே இல்ல. நம்ம அப்படிப்பட்ட காரியத்துல இருக்கிறோம். நமக்குள்ள என்ன வரணும்? ஆத்துமாக்களுக்காக, இவங்களுக்காக அல்லும் பகலும் குடியாமலும், புசியாமலும் இருந்து, நான் மரிச்சாலும் பரவால்ல. என்ன செய்றேன்? ஆண்டவருக்காக. என் பேர் எங்க எழுத முடியும்? ஜீவ புஸ்தகத்துல எழுதுவார் ஆண்டவர். நாளைக்கு நான் பரலோக ராஜ்யத்துக்கு போகும்போது என்ன சொல்வாரு? எனக்காக ரத்த சாட்சியா மரித்த மக வந்திருக்கிறா அப்படின்னு சொல்லி எனக்கு முன்னாடி என்ன செய்யும்? கிரீடம் பொற்கிரீடம் சூட்டப்பட்டு எல்லாத்திலும் பவிழமா, வெள்ளியா, வெண்கலமா வைக்கப்பட்டு என்ன செய்வேன்? வெள்ளியும், தங்கத்தினாலும், பொன்னினாலும், எல்லாத்திலயும் வைரத்தினாலும் என்ன என்ன செய்வார்? ஆண்டவர் அழைச்சிட்டு போவாரு. அப்ப அப்படியாப்பட்ட கிருபை வேணுமா? இல்ல இந்த மண்ணோட மண்ணா இருந்து, கொத்தோட கொத்தா இருந்து, காட்டுக்கு போனேன், கேரட் உடைச்சேன், வீட்டுக்கு வந்தேன், இப்படி இருக்கணுமா? அதையும் செய்யணும். அதை செய்யாத நம்ம சாப்பிட முடியாது. ஆனாலும் முதலாவது யாருக்கு இடம்? தேவனுக்கு. அதிகாலையில தேவனை தேடிட்டு, நான் ஜெயாக்காவுக்கு நிறைய நாள் அத்தா இப்ப சொல்லிட்டேன். அதிகாலை ஜெபத்துக்கு வந்துட்டு, நீ ஃபர்ஸ்ட் ஜெபத்தை பண்ணிட்டு நீ வேலைக்கு போய்க்க ஜெயக்கா. 5:10க்கு அவங்க ஜெபத்தை முடிச்சுட்டு என்ன செஞ்சிடணும்? கேரட் போயிடணும். அப்ப அந்த நாள் இந்த வாரம் எல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சா? ஆசீர்வாதமா ஆண்டவர் என்ன தருவாரு? பலத்த தருவாரு. நோஞ்சான போல நம்ம இருந்தாலும் நம்மளுக்கு என்னத்த தருவாரு? பலத்த தருவாரு. நம்ம நிறைய நேரம் தூக்கத்தை பொருட்படுத்துறோம். நம்ம கணவனார சாக்க சொல்றோம். அவர் தூங்கணும், அவர் இருக்கணும், அவர் இருக்காருன்னு. அவருக்காக நம்ம ஜோமனா தானே அவர் ரசிக்கப்பட்டு இந்த இடத்துல வந்து உட்காருவாரு. நம்ம நிறைய நேரங்கள்ல கணவன் மனைவி ரட்சிக்கப்பட்டவங்கள ஜெபத்துக்கு நம்ம என்ன செய்யறாரு? எங்க சொல்லி அனுப்புறா? உபவாசித்து எல்லாருக்கும் அறிவிப்பு குடுக்குறான். எங்க இருக்கணும்? எல்லாரும் கூட்டம் கூடி ஜெபிக்கணும்ன்றாங்க. அப்ப நம்ம பிரேயர் டீமா இருந்தா தான் இந்த காரியத்தை என்ன செய்ய முடியும்? சாதிக்க முடியும். நான் காலையிலேயே ஜெபம் பண்ணிக்கிறேன், நான் தனியா ஜெபம் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நமக்கு சபை கூடுதலே தேவையில்லையே. அப்ப நமக்குள்ள என்ன வேணும்? சபை கூடுதல் தேவை. நம்ம என்ன நான் தனி ஜெபம் அவசியம். தனி ஜெபம் பண்ணாலும் சபை கூடுதலில நீங்க கலந்துக்கணும். நான் தனி ஜெபம் பண்றேன் பாஸ்டர்மா. ஓகே, சந்தோஷம். 1 ஹவர்ல இன்னும் 4 ஹவர் நீங்க பண்ணலாம். நானும் உங்களுக்காக ஜெபம் பண்றேன். ஆனா சபை கூடுதல்ன்னும் போது ஒரு பிரேயர் டீமா நம்ம ஜெபிக்கிறோம்னும் போது நம்ம என்ன செய்யணும்? கண்டிப்பா அவசியமா அதுல என்ன செஞ்சுக்கணும்? கலந்துக்கணும். கடந்த நாட்கள்ல நாங்க போகும்போது இந்த பெண்கள் முகாம் நடத்தும்போது எங்க பாஸ்டர்மா சொன்னாங்க. நாங்க எல்லா முறையும் பெண்கள் முகாம் நடத்தும்போது நாங்க என்ன செய்வோம்னா, ரொம்ப பாரப்பட்டு, ரொம்ப ஓடி, ரொம்ப ஒடியாந்து அதுக்காக பிரயாசப்பட்டு நெறைய பேரு ஒருத்தருக்கு ஒருத்தர் மனஸ்தாபம் வந்து இப்படி எல்லாம் செய்வோம். இந்த முறை எங்க பாஸ்டர்மா எங்கள புதுசா இருக்கிறனால என்ன சொல்ட்டாங்க, "அம்மா எல்லாரும் ஜெபம் பண்ணலான்னு." ஒரு நிமிஷம் இருந்தாலும் என்ன சொல்வாங்க? ஜெபிக்கணும், ஜெபிக்கணும், ஜெபிக்கணும். அவங்கள பார்க்கும்போதெல்லாம் என்னன்னுவாங்க, இப்ப அங்க போய் பாஸ்டர்ஸ் ஒய்ஃப் ஒருத்தர விசாரிக்க கூட மாட்டோம். எல்லாம் முழங்கால் போடுங்க ஜெபம் பண்ணலான்னு அவங்க நேர் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிருவாங்க. ஆனா அந்த அறிவிப்பெல்லாம் கரெக்ட்டா சொல்லி தருவாங்க எங்களுக்கு. இது இந்த டைம்ல இது செய்யுங்கம்மான்னு. அப்ப ஃபர்ஸ்ட் ஜெபம் பண்ண உடனேயே எங்ககிட்ட என்ன சொல்ட்டாங்க? உனக்கு இந்த உனக்கு இந்த பொறுப்பு, உனக்கு இந்த பொறுப்பு, உனக்கு இந்த பொறுப்பு. இவ்வளோ பணம். யாரால முடியும்னு எல்லாம் கை தூக்கி என்ன செஞ்சுட்டாங்க? நான் 5,000 தரேன், நான் 10,000 தரேன். ஒரு அம்மா 20,000 கூட குடுத்துருச்சு. அவங்கள நெனச்சே பார்க்கல நாங்க. ஆனா அவங்க என்ன செஞ்சுட்டாங்க? அவங்க ஒண்ணுமே குடுக்க மாட்டாங்க போலக்குது. வெசவெசைக்கு பெண்கள் முகாம் நடக்கும்போது, அவங்க கொஞ்சம் தான் ஒரு ரூ. 2,500 கொண்டு வந்து குடுப்பாங்க. அந்த அம்மாவ நாங்க கெஸ் பண்ணல. ஆனா அவங்க என்ன செஞ்சுட்டாங்க? எடுத்தோனே சொல்லிட்டாங்க, "நான் 20,000 குடுத்துறேன் ஃபர்ஸ்ட்." அத பார்த்தோனே இன்னொருத்தர் என்ன சொல்லிட்டாங்க? "நான் 5,000 தரேன்." இன்னொருத்தர் 5,000 தந்தாங்க. இன்னொருத்தர் 10,000 தரேன்னாங்க. அப்படியே எல்லாரும் குடுத்தோனே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்க பிள்ளைங்க ரூ. 1,000 குடுக்க வேண்டிய பிள்ளைங்கலாம் எவ்வளோ குடுத்துட்டாங்க? ரூ. 2,500 ரூ. 2,500 பணம் குடுத்துட்டாங்க. அவங்களுக்குரிய யூனிஃபார்ம் சாரியும் சீக்கிரமா வாங்கிட்டாங்க எல்லாரும் சேர்ந்து. எல்லாம் எதுல வருதுன்னா ஜெபம் தான். ஜெபம். அப்ப நாங்க என்ன செஞ்சுட்டோம்? பிரிச்சு குடுத்துட்டோம். கூடலூர் சைடுல உள்ளவங்களே பாட்டெல்லாம் பிராக்டிஸ் பண்ணிக்கோங்கம்மா இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு. நாங்க இங்க இருந்து அங்க வர முடியாது. நீங்களே பார்த்துக்கோங்க. எங்களுக்கு இந்த வேலை இருக்குன்னு நாங்க எடுத்துட்டோம். அவங்களுக்கு குடுத்துட்டோம்.
ஒரு நாள் கூட அவங்களுக்கு பாட்டு பிராக்டிஸ் பண்றாங்களா என்னான்னு நானும் கேத்தி பாஸ்டமாவும் போய் பார்க்கவே கிடையாது. ஆனா அழகா பாடலெல்லாம் என்ன செஞ்சுட்டாங்க, பிராக்டிஸ் பண்ணி ஆயத்தமா அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. நான் ஃபர்ஸ்ட் நாளே நைட்டு போறேன். போகும்போது எனக்குள்ள ஒரு திக்கு திக்கு திக்குன்னு எங்க பாஸ்டர் கிட்டலாம் கூப்பிட்டு சொன்னேன். அ அ கேத்தி பாஸ்டர்ட்ட கூப்பிட்டு சொன்னேன். எங்க ஆவிக்குரிய தகப்பன்ட்ட, "பாஸ்டர் இது குடுத்து அனுப்பிட்டீங்களா? அது குடுத்து அனுப்பிட்டீங்களா? பேனர் குடுத்தீங்களா? பாட்டுத்தாள் குடுத்தீங்களா? டோக்கன் குடுத்தீங்களா?" இதெல்லாம் நான் குடுத்தேன். "அதெல்லாம் வண்டியில வச்சிருக்கேம்மா, பார்த்துக்கோ, பார்த்துக்கோன்னு" சொன்னாரு. சரி போய் நைட் அங்க ஸ்டே பண்ணிட்டு, நைட்டு 12 மணி ஆயிருச்சு எனக்கு எல்லாம் முடிஞ்சு ஜெபம் பண்ணி படுக்கறதுக்கு. நானு இன்னும் 3, 4 ஒய்ஃபு, செய்தியாளர் எல்லாம். அப்புறம் காலையில 4 மணிக்கு நான் ரொட்டீனா எப்பவும் எழும்புற மாரி நான் எழும்புனோனே ஒவ்வொருத்தரா அவங்கவங்க ரூம்ல எந்திச்சு ஜெபம் பண்ண உட்கார்ந்துட்டாங்க. ஆயத்தமா எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா சின்சியரா ஜெபம் பண்ணி எல்லாரும் சேர்ந்து அங்கருந்து எருமாடு பகுதிக்கு கடந்து போயிட்டோம். கொஞ்சம் கிட்ட தான். போய் பார்க்கும்போதே நாங்க போகும்போதே ஒரு 60 பேரு 60 பேர் இருக்கிறாங்க ஆல்ரெடி எங்களுக்கு முன்பா. 60 பேர் எங்களுக்கு ஆயத்தமா காத்துட்டு இருக்காங்க. எங்களுக்கு போனோனே, நான் தான் ரிஜிஸ்ட்ரேஷன் லேட்டா போயிட்டேனேன்னு சொல்லி ஒரே பயமா இருந்துச்சு. பார்த்தா அந்த ரிஜிஸ்ட்ரேஷனும் அழகா பண்ணி வச்சிருந்தாங்க நான் போற வரைக்கும். போனோனே அப்புறம் என்ட்ட கொஞ்சம் பொறுப்பெல்லாம் குடுத்தாங்க. இல்லம்மா நீயே வெய்யி கொஞ்ச நேரம். நான் கொஞ்சம் இதுக்கும் அதுக்கும் போ வேண்டிய வேலையெல்லாம் இருக்கு. அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சொல்லி, அவங்க கையிலேயே பொறுப்ப குடுத்துட்டேன். ஆனா, எங்க பாஸ்டர் அம்மாவோட ஜெபம், அவங்களோட டீமோட ஜெபம் என்னன்னா, நாங்க எப்படியாவது மீதம் எடுக்கணும் இந்த காசு. ரூ. 1 கூட நான் அந்த இடத்துல கடனா நிக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். ஆரம்பத்துலருந்தே. எத சொன்னாலும் சொல்லுவாங்க. "அம்மா மீதம் எடுக்கணும்மா நம்ப. நீ மீதம் எடுக்கணுமான்னு." அதுல ஃபுல்லா கேஷியர் ஃபுல்லா நான் தான். எனக்குள்ள ஒரு பயம். ஐய்யய்யோ! பணம் இவ்ளோ தான் இருக்குதே. ஒவ்வொரு நாளும் கூப்பிட்டு சொல்லுவேன். "இவ்ளோ தான் பணம் வந்திருக்குது, இவ்ளோ தான் பணம் வந்திருக்குது, இவ்ளோ தான் ஜெபம் பண்ணுமா." இந்த ஒரு வார்த்தை தான் சொல்வாங்க. சீக்கிரமா சொல்வாங்க. "ஜெபம் பண்ணிருமா, ஜெபம் பண்ணிருமா வந்துரும்ன்னு." ஆனா, ஆண்டவர் அப்படியே அழகா ஒரு ரூ. 2000 கம்மியாகுற மாரி தெரிஞ்சுச்சு. அங்கங்க உள்ளவங்க கொண்டு வந்து குடுத்து ரூ. 10,000 மாறிருச்சு. 2000 என்ன ஆயிருச்சு? 10,000. அத எடுத்து குடுத்து மீதம் எடுத்தது ரூ. 10,000 எடுத்துட்டோம். அப்ப நான் யோசிச்சு பார்த்தேன். அவங்க நம்மள என்ன செஞ்சாங்க? ஊக்கப்படுத்துனாங்க. ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணுன்னு நம்மள ஊக்கப்படுத்துனோனே, நம்மளும் அந்த ஜெபத்துல இருந்தோம்னா, ஆண்டவரும் நம்மள என்ன செஞ்சாரு? ஆசீர்வதித்தாரு. நானும் இப்ப உங்கள அதான் ஊக்கப்படுத்துறேன். என்னான்னு? நமக்கு ஆத்துமா வேணும்னா ஜெபம் பண்ணணும். குழுவா ஜெபம் பண்ணணும். தனியா ஜெபம் பண்ணணும். அதிகாலையில ஜெபிக்கணும். உபவாசித்து ஜெபிக்கணும். எஸ்தர போல ஜெபிக்கணும் நம்ப. நம்ம குழுவா ஜெபம் பண்ண வேணும் அப்படின்னு. அப்ப எஸ்தருடைய மன விருப்பத்த ஆண்டவர் கேட்டாரா? இல்லையான்னு பார்க்கலாம். நம்ம வாக்குத்தத்தம் என்ன? நம்மளுடைய மன விருப்பத்த கேட்கிறாராம். அப்ப நம்ம மன விருப்பம் என்னன்னா ஆத்துமா. ஆத்துமாவுக்காக நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். இப்ப எஸ்தருடைய மன விருப்பத்த ஆண்டவர் கேட்டாரா? இல்லையான்னு பார்ப்போமா இன்னொரு டைமு? எஸ்தர் 4:16 வாசிங்கப்பா. ம், 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 ம். ஆ. செத்தாலும் சாகுறேன்னு சொல்லிட்டு, கீழ 5:2 வாசிங்க. ம், 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 கீழ வாசிங்க. ம். போதும் நிறுத்துப்பா. இங்க பார்த்தா என்ன செஞ்சு, நம்ம ஏதோ சொன்ன மாரி, ராஜாத்தி எங்க செய்றாரு? முற்றத்துல போயி ராஜாத்தி வெயிட் பண்றா, ராஜா வருவாருன்னு. ஆனா ராஜா வந்தவுடனே என்ன செஞ்சுட்டாரு? செங்கோல நீட்டிட்டாரு. ராஜாத்தி வந்து அந்த செங்கோல தொட்டுட்டாங்க. தொட்டவுடனே போய் கேட்கிறாரு, "உனக்கு என்ன வேணும்?" என்ன கேட்கிறாரு? "உனக்கு என்ன வேணும்னு?" கேட்கிறாரு. என்னோட ஆஸ்தியில பாதி வேணாலும் நான் உனக்கு எழுதி வைக்கிறேன். வேணுமான்னு கேட்கிறாரு. அப்ப என்ன சொன்னா ராஜாத்தின்னு கேட்போமா கீழ? அவ என்ன சொல்றா? ராஜா அவனை நோக்கி, "எஸ்தர் ராஜாத்தியே உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட் நீ கேட்கிறது மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுப்பேன்" என்றார். என்ன செய்றாரு? ராஜ்யத்துல பாதி கேட்டாலும் கொடுக்கிறேன்றாரு. கீழ வாசிப்பா அது கீழ 4. ம். பார்த்தா என்ன
செய்றா? இவ என்னன்னு சொல்றா? நீங்களும் ஆமானும் வரணும்னு சொல்றா. அவ ஒரு விருந்து ஆயத்தப்படுத்தியிருக்க. அந்த விருந்துக்கு வரணும் அப்படின்னு சொல்றா. அந்த விருந்துக்கு யார கூட்டிட்டு போறாரு? ஆமானையும் வர சொல்லி கூட்டிட்டு போறாரு. ஆமான் யாரு? எஸ்தர் ராஜாத்தியோடைய இனம்லாம் அழியணும்னு கங்கணம் கட்டிட்டு இருந்தவர். நான் சொன்னேன் தானே முதல்ல யூதா ராஜ்யத்தை அழிக்கணும்னு. அப்ப அவரையும் கூட கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப 2 பேரும் என்ன செய்றாங்க? அந்த விருந்துக்கு கடந்து போறாங்க. கீழ வாசிப்பா அது கீழ. ஆறு. ம். ம். இங்க பார்த்தா என்ன வருது? ராஜாவுக்கு சித்தமானா. இப்ப நம்ம ஒவ்வொரு காரியம் செய்வோம் ஆண்டவருடைய சித்தம் இருக்குதான்னு நம்ம கேட்கணும். நம்ம வீடுகள்லயாகட்டும், வேலை ஸ்தலத்திலயாகட்டும், ஒரு விதை போட்டாலும் ஆகட்டும், நம்ம பிள்ளை படிப்புலயும் ஆகட்டும், இப்ப 10th படிச்சு 12th 11th போவாங்க பிள்ளைங்க, 12th போற பிள்ளைங்க இருக்காங்க. அவங்கள என்ன படிக்கணும்னா ஆண்டவர்ட்ட முதலாவது நம்ம கேட்கணும். இயேசுப்பா, இந்த பிள்ளை படிக்க போகணும். இந்த காரியம் நடக்கணும். உமக்கு சித்தமா? நம்ம ஒவ்வொரு நாளும் எல்லா காரியத்திலும் தேவ சித்தம் இருக்குதான்னு கேட்கணும். அதுக்கு கீழ பார்த்தோம்னா, இங்க பாரு நாளைக்கும் மறுபடியும் என்ன செய்வேன்? விருந்துக்கு கூப்பிடுறேன்றா. அதே போல விருந்துக்கு கூப்பிடுறா. கீழ வாசிப்பா. அன்றைய தினம். அ, ம், இங்க பார்த்தா மொர்தெகாய் மேல என்ன செய்றான்? கோவப்படுறான். மொர்தெகாய் யாரு? யூத ஜனம். அவர் யாரு? யூத ஜனமா இருக்காரு. அவர் மேல என்ன செய்றான்? எழுந்து அவன வணங்கலன்னு சொல்லி, அவன் மேல என்ன செய்றான்? கோவப்படுறான். கோவப்பட்டுட்டு உள்ள போறான். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமா ஒரு விரல நீட்டினாலே ஆண்டவர் என்ன செய்வாரு? கிரிய செய்வாரு. அப்ப இவன் என்ன செய்றான்? கோவப்பட்டுட்டு வரான். அவன் மேல கோவப்பட்டுட்டு உள்ள வரான். கீழ வாசிப்பா. ஆகிலும் ம், ம். கீழ வாசி. இங்க பார்த்தோம்னா, முதலாவது யாருக்கு தூக்குமரம் செய்றா? மொர்தெகாய அழிக்கணும். யூத ஜனங்கள எல்லாம் அழிக்கணும்னு சொல்லி ஒரு பெரிய தூக்கு மரத்த செய்து வச்சுட்டான். மொர்தெகாய் என்ன செய்றான்? யார்ட்ட இருக்கா? தேவ சமூகத்துல இருக்கான். மொர்தெகாய் ஆண்டவரோடு நெருங்கி இருக்கிறான். ஆண்டவருக்கு விரோதமா ஒரு விரல நீட்டினாலே ஆண்டவர் என்ன செய்வாரு? கிரிய செய்வாரு. இவன் என்ன செய்றான்? பெருமை பாராட்டிட்டு போறான். ராஜா எல்லாத்தையும் விட்டுட்டு என்னத்தான் அந்த இடத்துக்கு விருந்து கூப்பிட்டுருக்காரு. நான் இப்ப போக போறேன் பாரு. யாரையும் ராஜா கூப்பிடல. நானா அவருக்கு அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு தெரியாத கூப்பிட்டான். 6 வாசிப்பா. 6, 5 வாசிங்க. ம், ம். அடுத்து கீழ. ம். ஒரு நிமிஷம் நில்லுப்பா. இதுக்கு முன்பா என்ன ஆயிடுச்சுன்னா, நைட்டெல்லாம் இந்த ஆமான குறிச்சு, ஆமானு இப்படி செய்யறத குறிச்சோ, இல்ல ஆண்டவர் மொர்தெகாய்க்காக இந்த ராஜாவுக்கு தூக்கம் வரல. தூக்கம் வராத ராஜா என்ன செய்றாரு? வந்து வெளிய உலாத்துறாரு. திடீர்னு அங்க ஒரு ஞாபக புஸ்தகம் எழுதப்பட்டு அந்த இடத்துல வைக்குமா. என்னென்னலாம் முன்பா நடந்ததோ, அதெல்லாம் எழுதி எழுதி அந்த இடத்துல ஒரு இடத்துல வைக்கப்பட்டிருக்குமா. அந்த புத்தகத்தை எடுத்து ராஜா என்ன செய்றாராம்? தூக்கம் வரலையேன்னு திருப்பி பார்த்தாராமா.
திருப்பி பார்க்கும்போது ஆண்டவர் அந்த இடத்துல கிரியை செய்றாரு. இங்க வந்து மொர்தெகாய்க்கு விரோதமா செய்த காரியங்கள் எல்லாம் மொர்தெகாய் என்ன செய்தானோ அதெல்லாம் நன்மையான காரியங்கள் எல்லாம் அதுல எழுதப்பட்டு காலையில வந்து என்ன சொல்லி கூப்பிடுறாரு? ராஜாவின் ஊழியக்காரனாகிய அவனை நோக்கி, இதோ ஆமான் முற்றத்திலே நிற்கிறான் என்று ராஜா அவனை வர உள்ளே வரவும் என்றார். ஆமான் உள்ளே வந்தபோது ராஜா அவனை நோக்கி, ராஜா கனம் பண்ணுகிற மனுஷன் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு ஆமான், என்னை அன்றி யார் ராஜாவுக்கு கனம் பண்ண விரும்புவார் என்று தன் மனதிலே நினைத்தான். ராஜாவை நோக்கி, ராஜா கனம் கனம் பண்ண விரும்புகிற மனுஷன் செய்ய வேண்டியது என்னவென்றான். அப்ப இவன் இவன் என்ன யோசிச்சுட்டான், என்ன தவிர ராஜா யாரையும் என்ன செய்ய மாட்டாரு, கனம் பண்ண மாட்டாருன்னு சொல்றாரு. கீழ வாசிப்பா 8. ம். இது எல்லாம் சொல்லி முடிச்ச உடனே ராஜா என்ன செஞ்சுட்டாரு, இதை யாருக்காக குடுக்குறாரு? மொர்தெகாய்க்கா? மொர்தெகாய்க்கு தான் குடுக்கணும். யாருக்கு குடுக்கணும்? மொர்தெகாய்க்கு தான் குடுக்கணும். ஆமான் கையிலேயே இதெல்லாம் மொர்தெகாய்க்கு பொருத்த சொல்றாரு. ஏன்னு கேட்டா, ஆமான் என்ன செஞ்சுட்டான், இவங்க என்னெல்லாம் அழியணும்னு சொல்லி சொன்னான். ஆனா இப்ப என்ன செஞ்சுட்டான், ஆமான் கையாலேயே தேவ பிள்ளைகளை என்ன செஞ்சுட்டாரு, ஆண்டவர் உயர்த்திட்டாரு. உயர்த்தி மேன்மைப்படுத்தி இந்த ராஜவஸ்திரம் உடுத்தி மோதிரம் இட்டு ராஜா ஏறுற குதிரை மேல போய் அவனை என்ன செஞ்சுட்டாரு, ஊர்வலம் வர வச்சுட்டாரு. அந்த ஆமானுக்கு அது எந்த கையால எது விதைக்கிறோமோ அதைத்தான் நம்ம அறுக்க போறோம். அந்த ஆமான் என்ன செஞ்சான், சிலுவை இது தூக்கு மரம் செய்து வச்சிருந்தான். யார போடணும்னு? மொர்தெகாய். இந்த இனத்தாரெல்லாம் அழிஞ்சு போகணும்னு போட வச்சிருந்தான். ஆனா அந்த இடத்துல யார கொண்டு போய் போட்டாங்க, அந்த ஆமான அந்த தூக்கு மரத்துல என்ன செஞ்சுட்டாங்க, போடப்பட்டாங்க. அப்போ தேவ பிள்ளைகளுக்கு நம்ம ஜெபத்தோடு இருந்தோம்னா எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்வாரு, அதினதின் காலத்துல அதினதின் காரியங்களை நேர்த்தியா செய்வாரு. ஆனா நமக்கு முக்கியத்துவம் முதலாவது எதுனா ஜெபம். நம்ம ஜெபம். அப்ப எஸ்தரோட ஜெபம் கேட்கப்பட்டுச்சா, கேட்கப்படலையா? கேட்கப்பட்டுச்சு. யூத ஜனம் எல்லாம் என்ன செய்யக்கூடாது, அழியக்கூடாதுன்னு. நான் ஏன் இவ்வளவு இந்த பேஜ் ஃபுல்லா உங்களை படிக்க வைக்கிறேன்னா, நிறைய நேரங்கள்ல நம்மளுக்கு இந்த பேர் யாருக்குமே தெரியறதில்ல. நான் லாஸ்ட் டைம் சொன்ன யாரு, நம்மளுடைய இது நகோமியும் ரூத்தையும் குறிச்சு நான் சொன்னேன். அப்ப சொல்லும்போது யாருக்குமே அந்த பேரே தெரியல. நிறைய பேர்ல நம்மளுக்கு இப்ப ஆமான் யாரு, மொர்தெகாய் யாரு, எஸ்தர் யாரு, அவருக்கு என்ன ராஜாவுடைய பேரு, அகஸ்வேர் ராஜா பேர் என்ன அப்படின்னு நம்மளுக்கு என்ன செய்யல, தெரியல. இப்ப இத லைன் பையா லைனா நம்ம படிச்சுட்டு வரும்போது நமக்குள்ள என்ன செஞ்சிருச்சு, கொஞ்சம் புரிஞ்சிருச்சு. கொஞ்சம் புரிஞ்ச உடனே என்ன செய்யறோம், கொஞ்சம் ரைட்டிங்ல கொண்டு வந்துட்டோம்னா இன்னும் கொஞ்சம் புரிஞ்சிரும். நிறைய ஸ்கூல்ல எல்லாம் ஏன் ஹோம்வொர்க் கொடுக்குறாங்க பிள்ளைங்களுக்கு, மனசுல பதியணும். படிக்கிறத காட்டிலும் எழுதும் போது இன்னும் கொஞ்சம் என்ன செஞ்சிரும், மனசுல பதிஞ்சிரும். அப்ப நம்ம என்ன செய்யணும், தேவ சமூகத்துல நம்ம காத்து கிடக்கிறவர்களா, நம்ம ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். ஒருத்தர் கூட இருக்காங்க, அது மேலோட்டமா சொல்லிட்டு போயிடுறேன். எனக்கு இன்னும் நேரம் குறுகி போனதுனால சீக்கிரமா சொல்லி முடிச்சிடறேன். இன்னொருத்தர் பார்த்தா யோவான் எழுதின புத்தகம் 2ஆம் அதிகாரத்துல கூட அந்த திருமண வீட்டுல நம்மளுக்கு என்ன வருது, குறைவுபட்டது. இயேசு இருந்த இடத்துலயே என்ன வரும், குறைவு வரும். திராட்சரசம் குறைவுபட்டது. அப்ப திராட்சரசம் குறைவுபட்ட போது நம்மளா இருந்திருந்தோம்னா, அந்த திராட்சரசம் குறைவுபட்ட போது நம்ம மனசு எப்படி இருந்திருக்கும்? கல்யாண வீட்டுல சாப்பாடு குறைஞ்சிருச்சு. நான் ஒவ்வொரு வாரமும் இங்க சமையல் சாப்பாடு போடும்போது ஜோம் பண்ணிக்குவேன் மனசுல. போன வாரம் என்ன ஆயிடுச்சுன்னா, சட்டியில கொஞ்சம் தான் சோறு இருந்துச்சு. இந்த நிவேதாவும் இவங்களும் என்ன செய்யறாங்க, ஒருத்தர் ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்றாங்க. சாப்பாடு குறைஞ்சிருச்சு. ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் போட்டுடலாம் போட்டுடலாம், நம்ம 2 பேர் வீட்டுல போய் சாப்பிட்டுக்கலாம்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செஞ்சுக்கிறாங்க, பேசிக்கிறாங்க. நான் தான் அதுல அரிசி கம்மியா போட்டேன்றது அவங்களுக்கு புரியல. நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சாப்பாடு வீட்டுல இருந்து எடுத்துட்டு இருந்தனால அரிசி கம்மியா போட்டு என்ன செஞ்சுட்டேன், சமைச்சு வச்சுட்டேன். அப்போ அவங்க பேச நான் திரும்பி பார்த்தேன். சாப்பிட்ட ஃபாஸ்ட்டுக்கு பரிமாறிட்டு ரிட்டர்ன் பண்ணி பார்த்தோம். 2 பேரும் அப்ப நான் சொன்னேன், அதையும் கொடுத்துருமா, உங்களுக்கு இங்க சாப்பாடு இருக்கு, நீங்க சாப்பிட்டுக்கோங்கன்னு சொன்னேன். அப்ப அந்த மாதிரி அந்த திருமண வீட்டுல என்ன நடந்திருக்கும், திராட்சரசம் கம்மியாயிருச்சுன்னு அந்த திருமணம் நடத்துறவங்க எப்படி இருந்திருப்பாங்க, பயத்தோடு இருந்திருப்பாங்க. ஐயோ என்ன செய்யறதா,
சீக்கிரமா திராட்சை ரசம் சீக்கிரமா செய்ய முடியாது. அரிசினா கூட கொஞ்சம் உல வச்சு அரிசி போட்டுறலாம். திராட்சை ரசம் பல நாளா செய்யக்கூடியது. அப்ப அத செய்ய முடியாதனால அந்த இடத்துல யார் இருந்தா? ஆண்டவர் இருந்து அதை என்ன செஞ்சாரு? குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளே மகிமையிலே நிறைவாக்கி கொடுத்துட்டாரு. அப்ப நம்ம ஜெபிக்கும் போது தான் என்ன நடக்கும்? குறைவெல்லாம் மாறி நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இப்போ இன்னைக்கும் நம்ம வீட்ல என்னெல்லாம் குறை இருக்குதோ, என்கிட்ட கடந்த நாட்கள்ல ஒரு சகோதரி சொன்னாங்க, பாஸ்டம்மா நான் அரிசி நான் நிறைய இதை வந்து பெண்கள் ஜெபத்திலையும் நான் சொல்லியிருக்கேன் எல்லாருக்கும். எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குதோ என்னவோ, அரிசி வாங்கிட்டு வந்தாலும், பருப்பு வாங்கிட்டு வந்தாலும், எண்ணெய் வாங்கிட்டு வந்தாலும் முதலாவது கை வச்சு ஜெபம் பண்ணிருங்கம்மான்னு நான் சொல்லியிருக்கேன். பணம் உங்களோட வருமானம் வந்த உடனே கை வச்சு ஜெபம் பண்ணிட்டு எடுத்து செலவு பண்ணுங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். அதையே எனக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு சகோதரி எனக்கு சொன்னாங்க. பரவாயில்ல, அவங்க அப்போ வந்து என்னோட இல்ல அவங்க. என்னோட இல்லாத போது நான் சொன்னது அவங்களுக்கு தெரியாது, அவங்க சொல்றது எனக்கு தெரியாது அப்போ. அப்ப அந்த சகோதரி சொன்னாங்க, நான் இப்படி ஜோமனி தான் பாஸ்டமா போடுவேன். எதை செஞ்சாலும் நான் ஜெபத்தோட தான் செய்வேன். அப்ப அது ஆசீர்வாதமான காரியம் தானே. அப்ப அவங்களுக்கு பின்னாடி வர சந்ததியும் அதைத்தான் செய்யும். நம்ம ஏதோ நிறைய கிடைச்சிருச்சுன்னு எதையோ கொண்டு வந்து கொட்டி சமைச்சு சாப்பிட்டு போறோன்ற நிலைமை இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் என்ன செய்யறாரு? உடனே டக்குன்னு சொல்றாரு. எப்படி? 6 கற்ஜாடிகள் என்னத்துக்காக வைக்கப்பட்டது வெளியா? கால் கழுவிட்டு வர்றது. யூதர்கள் என்ன செய்யணும்? காலை கழுவிட்டு உள்ள வரணும்னு சொல்லி வைக்கப்பட்ட 6 கற்ஜாடி. 6 கற்ஜாடியிலயும் ஒன்னொன்னுலயும் 3 குடம் 2 குடம் தண்ணி பிடிக்குமா. அதை நிரப்புங்கன்னு எப்படி செஞ்சாங்க? ஃபாஸ்டா மடன்னு நிரப்பிட்டாங்க. நிரப்பினவுடனே என்ன ஆயிடுச்சு? எல்லாம் நிரம்பிடுச்சு. ஆண்டவர் போய் கையில தொட்டு இல்ல அங்க முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணாரா? எந்திரிச்சு சொல்லிட்டாரு. ஆசீர்வதிச்ச உடனே என்ன ஆயிடுச்சு? எடுத்து பந்தி விசாரிங்கன்றாரு. எடுத்து கொடுத்தோன்னு எப்படி பயத்தோட போயிருப்பான் அவன். என்னையா தண்ணியை கொண்டு கொடுக்க சொன்னாரு? எடுத்து கொண்டு போய் கொடுக்க சொன்னாரு. தண்ணியை கொடுத்தா எவன் இப்ப என்ன திட்டுவானோன்னு பயத்தோட எடுத்துட்டு போயிருப்பாங்கல்ல. அங்க கொண்டு போனோன்னு அவங்க எல்லாரும் ஃபர்ஸ்ட் நல்ல ரசத்தை கொடுத்துட்டு அப்புறம் தான் இந்த கொஞ்சம் டேஸ்ட் இல்லாதது கொடுப்பாங்க. நீங்க என்னையா முதல்ல அந்த ரசத்தை கொடுத்துட்டு இப்ப சுவை மிகுந்த ரசத்தை கொடுக்குறீங்கன்னு. ஆண்டவர் நம்மளை தொட ஆரம்பிச்சுட்டாருன்னா, நம்மளை பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாருன்னா, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? சுவை மிகுந்ததா மாறணும். அப்ப ஆண்டவர் நம்மளுடைய மன விருப்பத்தை கேட்கிற தேவனா இருக்காரு. அப்ப என்ன செய்யணும்? திராட்சை ரசத்தை தண்ணீரை திராட்சை ரசமா மாற்றினார். இங்க பார்த்தா எஸ்தருடைய அழிந்து போயிற இனத்தெல்லாம் காப்பாற்றி அவங்களுக்கு ராஜ வஸ்திரம் உடுத்தி என்ன செய்யறாரு? மோதிரத்தை போட்டு ராஜா ஏத்துற குதிரையில ஏத்தி கொண்டு போறாரு. அப்ப அவங்களுக்கெல்லாம் என்ன நடந்தது? ஜெபம் ஜெபம் ஜெபம். நம்ம எதை எடுத்தாலும் என்ன செய்யணும்? ஜெபம். குடும்பத்துல பிரச்சனையா? ஜெபம். உங்களால தெரியல ஜெபிக்க தெரியலனாலும் உங்களுக்கு குடும்பங்கள்ல என்னென்ன பிரச்சனை வருதோ என்ன செய்யணும்? யார்கிட்டயாவது கொடுத்து நம்ம குழந்தைங்க கிட்ட கொடுத்தாலே அழகா எழுதி தருவாங்க. ஒரு பேப்பர்ல வச்சுக்கணும், முழங்கால போடணும், அது மேல ஜெபிக்கணும். ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவர் என்ன செய்வாரு? ஆசீர்வாதத்தை நமக்கு என்ன செய்வாரு? அள்ளி தருவாரு. நம்மளுக்கு பலவீனம் இருக்குதா? அந்த பலவீன பகுதியில கைய வச்சுக்கோங்க. கை வச்சு என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். இயேசுவி நாமத்தினால. யார் நாமத்தினால சுகம் கிடைக்கும்? இயேசுவி நாமத்தினால. அப்ப நம்ம என்ன சொல்லணும்? இயேசுவி நாமத்தினால அப்பால போ சாத்தானே. இயேசுவி நாமத்தினால என்ன பலவீனப்படுத்துற நுகமே வெளியே போ. என் குடும்பத்துல சண்டையை உண்டாக்குற ஆவிய வெளியே போ. கடனை உண்டாக்குற ஆவிய வெளியே போன்னு சொல்லணும். அப்ப எஸ்தர் ராஜாத்திக்கு செய்த அற்புதம் நம்மளுக்கும் நடக்கும். கானாவூர் கல்யாணத்துல நடந்த அற்புதம் நமக்கும் நடக்கும். அப்போ நம்மளுடைய மன விருப்பம் என்னவா இருக்கணும்? இன்னையத்துல இருந்து ஜெபிக்கணும். இவ்வளோ லேட்டாவா சொல்லுவாங்க? என்னவா இருக்கணும்? ஜெபிக்கிறவர்களா காணப்படணும். எப்படி இருக்கணும்? நம்ம மன விருப்பம் என்ன? ஆத்தும ஆதாயம் ஜெபம். ஆத்தும ஆதாயம் ஜெபம். அப்ப ஜெபிச்சா யாருக்கெல்லாம் பாஸ்ட் 5 நோட்டீஸ் கொடுக்குறாரோ, யாரு பின்னாடி எல்லாம் 5 பேர் வராங்களோ, நான் ஒரு கிஃப்ட் தருவேன் அவங்களுக்கு. மே 1க்கு என்ன செய்வேன்? நான் கிஃப்டோட தான் வருவேன். ஆனா 5 பேர் கண்டிப்பா வந்திருக்கணும். 5 பேர் இருக்கவங்களுக்கு ஒரு கிஃப்ட் தருவேன். இது யாரால கூட்டு வந்தாங்க அப்படின்னா, பாஸ்டமா பின்னாடி 5 பேர் இருந்தாங்கன்னா பாஸ்டமாக்கு நீங்களாம் சேர்த்து கிஃப்ட் கொடுக்கணும். உங்க பின்னாடி 5 பேர் இருந்தாங்கன்னா நான் உங்களுக்கு கிஃப்ட் தருவேன். ஓகேவா? சரி, அப்படியே கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? ஸ்தோத்திர ராஜா, ஸ்தோத்திர ராஜா, ஸ்தோத்திர ராஜா, ஸ்தோத்திர ராஜா. ஏசப்பா மக்கு ஸ்தோத்திரம். ஏசு ராஜாவே மக்கு ஸ்தோத்திரம். ஏசு தெய்வமே மக்கு ஸ்தோத்திரம். எஸ்தர் ராஜாத்திக்குள்ள இருந்த ஜெப ஆவி இப்பொழுதே எங்க சபையில பற்றி பிடிக்கணும் ராஜா. ஒவ்வொருவர் உள்ளத்திலையும் பற்றி பிடிக்கணும் தகப்பனே. ஏசப்பா ஒரு விச கூட கத்தாவே நீங்க மனமிறங்குங்க ராஜா. நீங்க மனமிறங்குங்கப்பா. உங்களுடைய கத்தாவே எஸ்தர் ராஜாத்திய போல கத்தாவே நாங்களும் எங்களுடைய இனத்துக்காக, எங்களுடைய கிராம பகுதிகளுக்காக,
எங்களுடைய சேர்ந்த சொந்த பந்தங்களுக்காக கத்தாவே நாங்க ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறவர்களா எங்களுக்குள்ள அப்படிப்பட்ட ஜெப ஆவி பற்றி பிடிக்கணும் ராஜா. நாங்க அல்லும் பகலும் குடியாமலும் புசியாமலும் இருக்கணும். எங்களுக்குள்ள ஒரு மன ஆவி, ஒரு மன வல்லமை, ஒரு மன சிந்தைய தரணும் ராஜா. நீங்க அப்படியே செய்ய போற தயவுக்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற எங்களுடைய சிந்தனைகளை சிதறடிக்கிற பொல்லாத அந்தகார கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால முற்றிலுமாய் எரிந்து சாம்பலாய் போகட்டும். ஏசப்பா, இந்த வேலையில கூட கத்தாவே தண்ணீரை திராட்சை ரசமா மாற்றினீங்களே ராஜா. உங்க வல்லமுள்ள கரம் கூட இருந்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். நீங்க உங்க பார்வை எங்க மேல பட்டாலே கத்தாவே ஏசப்பா, அது சுவை மிகுந்ததா மாறும் தகப்பனே. அற்புத கரம் இறங்கின தயவுக்காய் ஸ்தோத்திரம். எங்களை ஒரு விச கூட உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா, எங்க ஒவ்வொருவரையும் வல்லமையாய் எடுத்து நீங்க பயன்படுத்தணும். எங்களை பயனுள்ள கருவியா எடுத்து பயன்படுத்தணும் ராஜா. அதற்கு நாங்க எங்களுக்குள்ள கத்தாவே உங்க வல்லமுள்ள கரம் இறங்க போற தயவுக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் அதற்கு பாத்திரவானா எங்களை நீங்க மாற்ற போற தயவுக்காய் ஸ்தோத்திரம். உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிற இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. முழங்காலை முடக்கி அன்றோட்ட கேட்பாண்டோர் எங்கள் மன விருப்பம் அன்றோரை உங்க மன விருப்பத்தை நிறைவேற்றுதா எங்களை மாற்றுங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுப்போம். ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வாராக. அவருடைய கரத்துல நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா. அவருடைய சமூகத்துல ராஜாத்தியை குறித்து பார்க்கிறோம். அவளுக்கு கிடைச்ச ஒரு ஈவு, அஸ்திக்கு பதிலாய் எஸ்தரை கர்த்தர் அங்கே கொண்டு வந்தது நமக்கு தெரியும். அதனுடைய காரியங்கள் நமக்கு தெரிந்ததுதான். ஆனால் எஸ்தர் ராஜாத்தியை கொண்டு வந்த நோக்கத்தை எஸ்தர் ராஜாத்தி நிறைவேற்றினதை பார்க்கிறோம். ஒரு பாரம்பரியத்துல ஒரு அடிமைத்தனத்தில் இருந்த ஒரு எஸ்தரை அரண்மனைக்குள்ள கர்த்தர் கொண்டு போனார். எங்கேயோ கிடந்தவர், அட்ரஸ் இல்லாம இருந்தவளை, தகப்பன் தாய் பெயரை தெரியாதவளை, ஒரு அனுபவம் இல்லாத ஒரு ராஜாத்தியாய் கர்த்தர் மாற்றினார். ஆனால் கர்த்தர் என்ன நோக்கத்தோடு அந்த ராஜாத்தியை அந்த அரண்மனைக்குள்ள கொண்டு போனாரோ அந்த நோக்கத்தை ராஜாத்தியாக எஸ்தர் அதை செய்து முடித்ததை பார்க்கிறோம். அங்கே உபவாசித்து ஜெபிக்கிறத பார்க்கிறோம். அங்கே தெய்வ சமத்துல அவளோடு அவளுடைய தாதிகளும் சேர்த்து ஜெபிக்கிறத பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய மன விருப்பம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னா நம்முடைய ஜெபம், நம்முடைய ஜெப ஐக்கியம் தேவை. தனியாளாய் இருக்கிறதை விட ஒரு குழு 3 பேரை சேர்ந்து ஜெபிக்கிறதற்கு ஒரு குழுவை நீங்களே ஏற்படுத்தி பாருங்க. நாங்க சொல்லி அல்ல, நீங்களே வாங்க நம்ம சேர்ந்து ஜெபிக்கலாம், நம்ம 3 பேர் சேர்ந்து ஜெபிக்கலாம். ஜெபம் பண்ணி பாருங்க. ராஜாவுடைய செங்கோலை தொடுகிற ஒரு கிருபை கர்த்தர் கொடுப்பார். ராஜாவின் செங்கோலை தொட்டார்கள், அங்கே அற்புதங்கள் நடந்தது. அங்கே கர்த்தர் ஒரு பெரிய மகிமையை, எங்கோ கிடந்த ஒரு அரண்மனை வாயில் காவலனாய் இருந்த அந்த எஸ்தருடைய ஆண்டவரே சொந்தக்காரனாய் இருந்த மொர்தெகாய்க்கு ஒரு உயர்வை கர்த்தர் கொடுத்தார். ஜெபம் தான் எல்லாவற்றையும் மாற்ற முடியும். அருமையா சொன்னாங்க. நம்முடைய ஜெபம் நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தண்ணீரையும் நம்முடைய சாதாரண வாழ்க்கையை திராட்சரசமாய் மாற்றும். உங்களை கர்த்தர் கனம் பண்ண விரும்புகிறார், உங்களை உயர்த்த விரும்புகிறார், உங்களை ஆசீர்வாதத்துக்குள்ளே கொண்டு போக விரும்புகிறார். அவருடைய கரத்தில் அர்ப்பணிப்போமா, அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா. கர்த்தர் இதுவரை நடத்தினதை காட்டிலும் மேலானதை நம்முடைய வாழ்க்கையில செய்து முடிப்பார். ஜெபிப்போம், ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவாராக. எங்களை கிருபையாய் நேசிக்கிற அன்பின் நல்ல தகப்பனே, எஸ்தரை குறித்து நாங்கள் பார்த்தோம். ஜெபம் அவளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்தது. தன்னுடைய யூத கோத்திரத்தையே காப்பாற்றினதை பார்க்கிறோம். காரியத்தை மாறுதலாய் மாற்றினதை பார்க்கிறோம். ஜெபம் பெரிய காரியங்களை செய்யும். ஜெபம் எல்லாவற்றையும் உடைத்தெறிகிற ஆண்டவரே, அப்பா, சத்துருவின் கோட்டைகளை, சத்துருவின் தந்திரங்களை உடைத்தெறிகிறதா இருக்கிறதுக்காக நன்றி. ஒரு அற்புதத்தை எங்கள் வாழ்க்கையிலும் நாங்களும் ஆண்டவரை எல்லா தந்திரங்களை உடைக்க எங்களுக்கும் நீர் அந்த ஜெபாவியை தந்தரல வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இங்க இருக்கிற எல்லாருமே அந்த ஜெபாவி ஊற்றி ஆண்டவரை வெறுமையா இருக்கிற ஒரு சாதாரணமா இருக்கிறவங்களை ஆண்டவரை சுவை மிகுந்த திராட்சரசமாய் மாற்றி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். பயனுள்ள கருவிகளாய் மாற்றுங்க. அற்புதங்கள் நடக்கட்டும். வரக்கூடிய நாட்கள் இவர்கள் எடுத்து பயன்படுத்தும்.
ஆசீர்வதி. ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற அப்பம், தண்ணீர், வருமானம், பொருளாதாரங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஒரு குறை இல்லாமல் நிறைவானதை தாங்க அற்புதம் நடக்கட்டும். எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்க உதவி செய்யும். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பின் நல்ல தகப்பனே, ஆமென் ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரும் கூட சகல பரிசுத்தவானோடும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் இருப்பதாக. ஆமென் ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.